வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்மார்ட் ஹோம் எக்ஸ்போ வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மும்பையில லாஸ்ட் வீக்ல நடந்தது. ஸோ 3 டேஸ் டோட்டலா உங்களுக்கு வந்து இவங்க நடத்துனாங்க. இயர்லி ஒன்ஸ் ரெகுலரா இவங்க வந்து இந்த எக்ஸ்போவ நடத்துவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஹோம் எக்ஸ்போல என்னென்ன வச்சிருப்பாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ஸோ ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன்ஸ் இது மாரி மல்டிபிளா இருக்கக்கூடிய அக்சஸரீஸ். ஸோ இது எல்லாமே இது தவிர பார்த்துட்டீங்கன்னா, ஏவி ரிசீவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ராசஸர், பவர் ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே வந்து அங்க ஸ்டாலா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டால்ல பார்த்துட்டீங்கன்னா, டிஸ்ப்ளே ஷோ பண்ணுவாங்க. டெமோவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மள வந்து கிட்ட மல்டி பிராண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்லயுமே நம்மள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம போயிருந்தோம். அதுக்கு பிஃபோர் இயர் நம்ம போயிருந்தோம். பட் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் இந்த டைம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த வீடியோல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன டிஸ்ப்ளே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்கறது நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எக்ஸ்போல நான் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஸோ ஒண்ணு பார்த்துட்டீங்கன்னா, ஆந்தமோட ஏஆர்சி கேலிப்ரேஷன் மீட்டிங் வச்சிருந்தாங்க. இந்த ஆந்தம் ஏஆர்சி கேலிப்ரேஷன் மீட்டிங் எல்லாருக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டீலருங்களுக்கு மட்டும் தான். ஸோ அந்த வகையில நம்மளும் வந்து இந்த கேலிப்ரேஷன் தான் அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில அந்த கிளாஸ் எடுத்த அந்த டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா, ஸோ வெளிநாட்டிலேருந்து அதாவது ஃபாரின்லேருந்து இங்க அவர வர வச்சு, அவர் வந்து தான் கிளாஸ எடுக்க வச்சாங்க. ஸோ இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெறைய டவுட்ஸ வந்து அவர் கூட எங்களால கிளியர் பண்ணிக்க முடிஞ்சது. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கேட்டோம். அதுக்கேத்த மாரி அவர் வந்து டெக்னிக்கலா நம்மளுக்கு தெரியப்படுத்தினாரு. You walk by and she goes, "Oh, are you doing the fountain? Oh, don't you need to toe those in a little bit?" She's not real. It blows my mind all the time when she says things like that. Well, she was right. I did need to toe those in. So I used Arc Genesis, got my microphone set up, and I was able to kind of adjust my speakers left and right to make sure that. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த டெமோ ரூம்னு நான் சொல்லுவேன். பர்ட்டிகுலரா இந்த டெமோ ரூமோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, 3 crore அதாவது 3,00,00,000. ஸோ என்டையர் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எல்லாமே இவங்க தான் வந்து மேக் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதில பார்த்துட்டீங்கன்னா, இதனுடைய ஆடியோ குவாலிட்டி ரொம்ப இம்மர்சிவா இருந்தது. வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிம்2 ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆடியோ பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, ஆர்ட் அக்கௌஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூம்ல நான் உட்காந்து ஒரு மியூசிக் லிசன் பண்ணும்போது லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, 10 ஹெர்ட்ஸ் டூ அந்த 15 ஹெர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்மர்சிவா, ரொம்ப டீப்பா குடுத்துருந்தாங்க. ஸோ மிட் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது, இந்த 200 ஹெர்ட்ஸ், 300 ஹெர்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ப்ரிசிஷனா உங்களுக்கு இதில குடுத்துருந்தாங்க. ஒரு தியேட்ரிக்கல்ல விட இன்னொரு 10 மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த ரூம்ல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நல்ல ஒரு தியேட்டர் ரூம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில நான் என்ஜாய் பண்ண ரூம் இந்த ரூம். ஸோ ஆடியோ ப்ரீ ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது, ஸ்டார்ம் ஆடியோ அவங்க வந்து இதில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டார்ம் ஆடியோ பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டா இருக்கிற ஒரு ப்ரீ ப்ராசஸர் தான். இன்னும் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூரே பார்த்துட்டீங்கன்னா, ரேவான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்போவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 140 பிராண்ட் வந்து டோட்டலா வந்து இவங்க வந்து ஸ்டால் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில எல்லா பிராண்டுமே கிட்டத்தட்ட இந்தியால இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிராண்ட் வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ், ஆம்பிளிஃபையர்ஸ், ஸோ சப்வூஃபர் செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மல்டி பிராண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிராண்டுமே வந்து இங்க வந்து எக்ஸ்போல இவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாலும் புரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் பிராண்டு. ஃபோக்கல் பிராண்ட்ல இவங்க இன்வால்வ் சீரிஸ் எல்லாமே வந்துட்டு இங்க டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. ஸோ இதில வந்துட்டு எல்சிஆர் மாடல், சரவுண்டு, ஸோ இன்சீலிங் மாடல்ஸு, ஸோ சீலிங்லேயே வந்து 5.1 வைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸு இது எல்லாமே வந்து இவங்க டிஸ்ப்ளேல ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ட்டிகுலரா இவங்க வந்துட்டு ஒரு டெமோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டீரியோ ஆடியோ ஃபைல் கேட்டகரியில இருக்கக்கூடிய டெமோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய மாடல் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபோக்கல்ல
எட்டோப்பியா அதாவது திவால எட்டோப்பியான்னு சீரிஸ் தான் வந்து டெமோல வச்சிருந்தாங்க. ஸ்டீரியோவுக்கு நல்ல லிசனிங் கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா, மா மிட் ஃப்ரீக்வென்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரிசிஷனா இருந்துச்சு. ஸோ ஆடியோ கேட்கிறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். ஸோ அதனுடைய வீடியோ வந்து நான் அதில ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நீங்க பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் பிராண்ட்ல இன்வால்வ் அண்ட் ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்வால்ல பொறுத்தவரைக்கும் அவுட்டோர் ஸ்பீக்கர்ஸும், இன்வால்ல பொறுத்தவரைக்கும் ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில இன்வால்ல பொறுத்தவரைக்கும் ரிப்பன் டியூட்டர், நார்மல் டியூட்டர் இது எல்லாமே உங்களுக்கு மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதில இன்சிலின் ஸ்பீக்கர்ஸும் மாடல்ஸுமே வந்து அவைலபிள் இவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பிராண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சில சர்டன் பீப்பிள்ஸ் வந்து இந்த பிராண்ட பிடிக்கும். பர்ட்டிகுலரா இந்த பிராண்ட்ல அந்த பேஸோட ஷேக்கிங் பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டிஃபரண்டான ஒரு கேட்டகரில குடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டியும் ஒரு டிஃபரண்டான பேட்டர்ன்ல உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா, இன்விசிபிள் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவுத்துல வந்து நம்ம புதைச்சுக்கிற மாரி, கிட்டத்தட்ட இன்வால்வ் சீரிஸ்ல உங்களுக்கு வரும். பட் இது வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாரியே தெரியாது. ரொம்ப ஸ்லிம்மா ஒரு பேப்பர்ல இருக்கிற மாரி தான் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இருக்கிற இடமே ஸ்பீக்கர்ஸ் எங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து இத வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்விசிபிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லயுமே இப்ப வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ பர்ட்டிகுலரா இந்த ஃபெய்த் அப்படிங்கிற பிராண்ட் யுஎஸ் பிராண்டு. ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோன்னா, நீங்க ஸ்டீரியோவுக்கு 5.1 பேசிக் செட்டப்புக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரேமோட வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு குடுத்துடுறாங்க. இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு நீங்க வால் கட் பண்ணியோ, இல்ல ஒரு ஜிப்சம் கட் பண்ணியோ, இல்ல ஒரு பார்ட்டிஷன் போட்டீங்க அப்படின்னா, அத கட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு அதுல குடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா, ஆந்தமோட ஸ்டீரியோ இன்டர்கட் ஆம்பிளிஃபையர் அவங்க யூஸ் பண்ணி, ஸோ ஒரு பேரடைம்ல ஒரு நியூ லான்ச்சா இருக்கக்கூடிய ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லவங்கல்ல ஒரு ஹை எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ அதாவது ஆடியோஃபைல் டவர்ஸும் வந்து இங்க டெமோ வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதில இந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்ப டாப் நாட்ச்சா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆந்தமோட எல்லா சீரிஸுமே வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஏவிஆர், ப்ரீ ப்ராசஸர் ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே வந்து இவங்க அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆந்தம் பொறுத்தவரைக்கும் நம்மள பர்சனலா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆந்தம்ல எல்லா சீரிஸுமே வந்து நம்மள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதில என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இன்னும் டீட்டெயிலா வந்து நம்மள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ கிரிக்ஸில நியூ லான்ச் வந்து இங்க டிஸ்ப்ளே ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த கிரிக்ஸ பத்தி நான் ரொம்ப சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அந்த ஹை எண்ட் ஹோம் சினிமாக்கு வந்து இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய அந்த ஆடியோ டெப்த் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஏர்ல அதாவது காத்துல மிதக்கிற மாரி உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து ப்ரிசிஷனா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், சப்வூஃபர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில கிரிக்ஸ்ல வந்து இவங்க டிஸ்ப்ளே ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட என்ன ஒரு அப்படி ஆடியோ செக்மெண்ட் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆடியோ. இந்த ட்ரூ ஆடியோ பார்த்துட்டீங்கன்னா, இன்வால்வ் சீரிஸ் முழுக்க முழுக்க இன்வால்வ் சீரிஸ்ல உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க.
ஸோ ட்ரூ ஆடியோ பொறுத்தவரைக்கும் இன்வால்வ் சீரிஸ்ல நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டில இருக்கிற மாரி உங்களுக்கு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து இன்வால்வ் எல்சிஆர் என்ன இருக்கு? சரவுண்ட் என்ன இருக்கு? ஸோ இது இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, இன்சீலிங்ஸ் அதாவது அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க டிஸ்ப்ளேல ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே இடத்துல எல்லா ஸ்பீக்கர்ஸோட நம்ம காமன் ஒண்ணு பார்க்க முடிஞ்சுது. அதோட டிரைவர்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதேமாரி எம்.என்.கே. எம்.என்.கே பொறுத்தவரைக்கும் இவங்க இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் சீரிஸ், ஆன்வால்வ் சீரிஸ் 2மே வந்து இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. எம்.என்.கேவும் பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இவங்களோட ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப அல்டிமேட்டா குடுத்துருப்பாங்க. பட் இத பொறுத்தவரைக்கும் ஒரு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப அல்டிமேட்டா ஒரு ஆடியோ சவுண்ட் குடுத்துருப்பாங்க. இதில சேட்டலைட்ஸு, எல்சிஆர் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட டிஸ்ப்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல பார்க்கும்போது, இதனுடைய டிரைவர்ஸ் எப்படி இருக்கு? இதோட காம்பவுண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியா நேர்ல பார்க்குற மாரி உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ரெல் சீரிஸ்ல சப்வூஃபர்ஸ். இந்த ரெல் சீரிஸ்ல சப்வூஃபர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாமே ஷீல்ட் டைப்ல குடுத்துருப்பாங்க. பட் இவங்க வந்து ஆடியோ அண்டு அதாவது மியூசிக்கும் நல்லாயிருக்கும், மூவிக்கும் நல்லா இருக்கிற மாரி டிசைன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர்ஸ பொறுத்தவரைக்கும் 10 இன்ச், 12 இன்ச், 15 இன்ச்சஸ் இது 3மே வந்து டிஸ்ப்ளே அங்க வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1205, 1003, 1510 இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய சப்வூஃபர் தான் இங்க டிஸ்ப்ளே ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு சப்வூஃபர்ஸ் குவாலிட்டி இருக்கிற மாரி உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, HDMI கேபிள் எந்த அளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்கிறாங்க. காட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் பிராண்ட நம்ம டீல் பண்றோம். இந்த பிராண்ட்ல HDMI ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு இவங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. கேபிள்ல வந்து ஒரு 25 கேஜி இருக்கக்கூடிய ஒரு வெயிட்ட அதில கட்டி தூக்கும்போது அந்த கேபிள் கொஞ்சம் கூட கட் ஆகல. ஸோ அந்த கேபிள டிவிலயும், ரிசீவர்லயும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரன்னிங்ல தான் இருக்கு. பட் கொஞ்சம் கூட லாகோ ஒரு ஃப்ளிக்கரிங்கோ எதுவுமே ஆகாம, ஸோ அந்த கேபிள் ஸ்டேபிள் அப்படியே இருக்கிற மாரி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட வந்து காட்ஸ் பிராண்ட்ல தனியா வச்சிருந்தாங்க. இந்த காட்ஸ் பிராண்ட் நம்மளும் டீல் பண்றோம். நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா, கெஃப்பு பார்த்தோம். அடுத்து டெனான்ல வந்து அதில இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் எல்லாமே அவங்க டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 சேனல், 9 சேனல், 11 சேனல் இது எல்லாமே டிஸ்ப்ளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பார்த்துட்டீங்கன்னா, டெனான்ல வந்து சிடி பிளேயருமே வந்து இவங்க ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஸோ அப்படிங்கிற டிஸ்ப்ளேக்காக வந்து இதையுமே வந்து அவங்க டிஸ்ப்ளேக்காக ஷோ பண்ணியிருந்தாங்க. ஈவன் டெனான பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இதனுடைய ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கிற மாரி உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு பிரிஃபரபிள் பிராண்டுன்னு சொல்ல முடியும். இந்த பிராண்ட பர்ட்டிகுலரா. இதில வந்து டர்ன் டேபிள், ஸோ இதில இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து போல்கா ஆடியோ. போல்கா ஆடியோலயுமே பார்த்துட்டீங்கன்னா, இருக்கிற எல்லா சீரிஸ்லுமே வந்து சப்வூஃபர்ஸ வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீரிஸ்ல இன்வால்வ் சீரிஸையும் வந்து இவங்க வந்து டிஸ்ப்ளேக்காக ஷோ பண்ணியிருந்தாங்க. Bypass. If you must. If you must. Bypass. If you must. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கெஃப் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ரெகுலர் சீரிஸ் எல்லாமே வந்துட்டு ஆன் வால், இன் வால் இது எல்லாமே வந்து இங்க டிஸ்ப்ளே ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸையும் நம்ம பார்க்கும்போது டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. இந்த ஒரு மாடலுக்கும், இன்னொரு மாடலுக்கும் என்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில என்ன விதமான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதில பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து நம்ம நேர்ல ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, இன்வால்வ் சீரிஸ் எல்லாமே வந்து இவங்க டிஸ்ப்ளேக்காகவும் அதுவும் வச்சிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து JBL பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் இவங்க வந்து இந்த ஸ்டால்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஜேபிஎல்ல பர்ட்டிகுலரா இன்வால்வ் சீரிஸ் எல்லாமே வந்து இங்க நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே ஜேபிஎல்ல பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவர்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜேபிஎல்ல ஏவி ரிசீவர்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணாங்க. இதனுடைய ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற மாரி, அதாவது நல்ல குவாலிட்டில இருக்கிற மாரி உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. அந்த ஜேபிஎல்ல இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே வந்து அவங்க டிஸ்ப்ளேல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாமோ பிராண்ட். யாமோ பிராண்ட்ல இவங்க வந்து ஒரு 2.5 2.1 கேட்டகரியும், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில பர்ட்டிகுலரா பார்த்துட்டீங்கன்னா, யாமோ பிராண்ட்ல ஐஎன் டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளேக்கு ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து ஆங்கியோ ரிசீவர்ஸ். ஆங்கியோ பொறுத்தவரைக்கும் ஆங்கியோ, இன்டெக்ரா இந்த 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிஸ்ப்ளேல வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இந்த ஸ்டால்ல வந்துட்டு ஓவராலா வந்து யாமோ, ஆங்கியோ, ஸோ கிளிப்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. பர்ட்டிகுலரா இந்த யாமா வந்து எல்சிஆர் கான்செப்ட்ல உங்களுக்கு வரும். ஸோ நல்ல ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த யாமா எல்சிஆர் மாடல் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவு டெடிகேட்டடா இவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த ஸ்டால் நம்ம பார்க்கும்போது, எல்லா கேட்டகரியில இருக்கக்கூடிய யாமா ஸ்பீக்கர்ஸுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அதில டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லா கேட்டகரியுமே இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய டவர்ஸ், ஸோ அதில இருக்கக்கூடிய சரவுண்ட், சப்வூஃபர், எல்சிஆர் மாடல், ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க இந்த ஸ்டால்ல வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. இதில ஈவன் அந்த சப்வூஃபர் 10 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ், 15 இன்ச்சஸ் எல்லா சப்வூஃபரையுமே வந்து இவங்க இதில டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, மரான்ஸ் ஏவி ரிசீவர்ஸ். இதில சினிமா சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில மாடல்ல வந்து இவங்க டிஸ்ப்ளேக்காக வச்சிருந்தாங்க. ஸோ அதையுமே நேர்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, இதில இன்னும் ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா, கியூ அக்காஸ்டிக் சீரிஸ்ல 5000 சீரிஸ் வந்து இவங்க வந்து டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கியூஸ்டிக் சீரிஸ கம்பேர் பண்ணும்போது, இப்போ இருக்கக்கூடிய இந்த 5000 சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிரைவர்ஸோட பேப்பர்ஸா இருக்கட்டும், கிராஸ் ஓவர் ரீஜியனா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு டிசைன்ல மேக் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸா இருந்த கியூ அக்காஸ்டிக் மாடல் கம்பேர் பண்ணும்போது, இந்த மாடல்ல வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. சரி ஈவன் பார்த்துட்டீங்கன்னா, அடுத்தது பிக் அமெரிக்கா. ஸோ பிக் அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அதில இருக்கக்கூடிய இன்சைலிங் ஸ்பீக்கர்ஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த எபிசோட் ஸ்பீக்கர்ஸ். இந்த எபிசோட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, இன்வால்வ் சீரிஸ்ல உங்களுக்கு வரும். இன்சைலிங் சீரிஸ்ல வரும். நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாரி இந்த எபிசோட்ல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டெஃபினிட் டெக்னாலஜி, இந்த ஆர்ட் சவுண்ட் இதில இருக்கக்கூடிய எல்லா இன்சைலிங் ஸ்பீக்கர்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈலாக் பிராண்ட். ஸோ ஈலாக் பிராண்ட பத்தி நான் சொல்லியே ஆகணும். அந்த காஸ்ட்டுக்கு ஏத்த ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஈலாக் பிராண்ட நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஈலாக் பிராண்ட பொறுத்தவரைக்கும் ஜெர்மனி பேஸ்டு உங்களுக்கு பிராண்டு. இந்த ஈலாக்ல வந்து ஆன் வால், இன் வால் 2மே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல ரைட்ல இருக்கிறது டாப்ல ரைட்ல இருக்கிறது பார்த்துட்டீங்கன்னா, ஆன் வால்ஸும், லெஃப்ட்ல இருக்கிறது இன் வால் சீரிஸும் வந்து இவங்க டிஸ்ப்ளேக்காக ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில இருக்கக்கூடிய அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டியூட்டரோட ரேஞ்ச பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன நோட்ஸுமே அந்த டிரைவர் வழியா நல்லா அல்டிமேட்டா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஈவன் இதில புக் ஷெல்ஃப் சீரிஸ், ஸோ எல்சேர் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. பர்ட்டிகுலரா இங்க இருக்கிற இந்த ஸ்டீரியோ மானிட்டருக்காக பார்த்துட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரா இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஸ்பீக்கர்ஸ் வந்து மானிட்டர் சீரிஸ். ஸோ இந்த மானிட்டர் சீரிஸ்ல 3 கலர்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நெறைய கலர்ஸ் உங்களுக்கு வருது. பட் இந்த டெஸ்ஸால்ட்டா இல்ல 3 கலர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர். சப்வூஃபர்ஸ பொறுத்தவரைக்கும் ஈலாக் பிராண்டோட சப்வூஃபரையும் அவங்க வச்சிருந்தாங்க. டோனியூல இருக்கக்கூடிய சப்வூஃபர்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. பைனாடியா சப்வூஃபரும் ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க.
இதில பர்ட்டிகுலரா நான் சொல்லணும் அப்டின்னா, ஈலாக் பிராண்ட்ல வேரோஸ் சீரிஸ் சப்வூஃபர் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் நெறைய பேருக்கு நம்ம வேரோஸ் சீரிஸ்ல வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். எல்லா கஸ்டமரும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து டோனினர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ், ஸோ இதில இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்டூரியோ ஆம்பிளிஃபையர், ப்ரீ ப்ராசர் இது எல்லாமே இங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. பர்ட்டிகுலரா நம்ம டோனினர் வந்து நம்ம நெறையா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இதுவும் இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தத விட நேர்ல பார்க்கும்போது ப்ராடக்ட்டோட அந்த பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, ஃபைன் ஆடியோ பிராண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புடிச்ச பிராண்டுன்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். அந்த வகையில இதனுடைய ஆடியோ குவாலிட்டி டெடிகேட்டடா டிசைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, எல்சிஆர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்சிஆர் சீரிஸ்ல 3, 4 கேட்டகரில இருக்கு. ஸோ அடுத்தது ஒரு ஹை எண்ட்ல இருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸும் வந்து ஸ்டீரியோக்கு இவங்க வந்து வச்சு குடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலா கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஜேவிசி ப்ரொஜெக்டர். ஸோ அட்வான்ஸ் பிரைஸ்ல வரக்கூடிய ஸ்டீரியோ கேட்டகரி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே இவங்க வந்து புரொவைட் பண்ணி குடுத்துருந்தாங்க. DJ Mansuya. ஸோ அடுத்தது எனக்கு ஒரு புடிச்ச பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரிஜின் அக்கோஸ்டிக். இந்த ஆரிஜின் அக்கோஸ்டிக்ல எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, இன்சேலிங் அண்ட் என்வால்வ் சீரிஸ்ல தான் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. இன்சேலிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய மாடல்ஸ் அவைலபிளா குடுத்துருப்பாங்க. இன்வால்வ் சீரிஸையும் பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இதில வந்து டியூல் டிரைவர், சிங்கிள் டிரைவர், ஸோ 3 டிரைவர்ஸ் இந்த மாரி மல்டிபிளா இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கேட்டகரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. DJ Mansuya. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ஒரு புடிச்ச கேட்டகரின்னு நான் சொல்லுவேன். ரோட்டோல வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, இவங்க இந்த ஸ்டால்ல வச்சிருந்தாங்க. நம்ம ரோட்டோல வந்து நெறைய நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் சேல் பண்ணியிருக்கிறோம். பவர் ஆம்பிளிஃபையர் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீரியோ இன்டகிரேட் ஆம்பிளிஃபையர் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ஸ்டீமர் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரோட்டோல நெறைய ப்ராடக்ட் நம்ம வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். பர்ட்டிகுலரா இந்த ஸ்டால்ல ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா மாடலுமே வந்து இவங்க டிஸ்ப்ளேக்காக ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, மெக்கன்டோஷ். மெக்கன்டோஷ பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, இவங்க இதில இருக்கக்கூடிய அந்த ப்ரீ அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. பர்ட்டிகுலரா ப்ரீ ஆம்பிளிஃபையர் அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீ ஆம்பிளிஃபையர் 2 சேனலுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்துட்டீங்கன்னா,
ப்ரீ ப்ராசஸருமே இவங்க வந்து இதில ஷோ பண்ணி குடுத்துருந்தாங்க. இந்த ப்ரீ ப்ராசஸர பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபங்ஷன் இதில குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய கேட்டகரி தான் உங்களுக்கு இந்த மெக்கன்டோஷில குடுத்துருப்பாங்க. அதில பர்ட்டிகுலரா பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், ப்ரீ ஆம்பிளிஃபையர், ப்ரீ ப்ராசஸர் இது எல்லாமே ஷோ பண்ணியிருந்தாங்க. மெக்கன்டோஷ பொறுத்தவரைக்கும் அத யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ரிசிஷனா அவங்க டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு யூஸ் பண்ணவங்களுக்கு தாராளமா தெரியும். ஸோ அடுத்தது ஆப்டோமா அவங்க ப்ரொஜெக்டரும் பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஒரு தனி ஸ்டாலே வந்து மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. இதில ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணக்கூடிய லேசர் ப்ரொஜெக்டர் இது எல்லாமே டிஸ்ப்ளே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீடியோ லென்த்தா போறதுனால எல்லாமே என்னால வீடியோக்குள்ள கொண்டு வர முடியல. நான் டெமோ பார்த்த வரைக்கும் ஆப்டோமால லேசர் ப்ரொஜெக்டர் அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாலுமே பார்த்துட்டீங்கன்னா, லேசர்ல லான்ச் பண்ண எல்லா மாடலுமே உள்ள வந்து இன்பில்டா டெமோக்கு வச்சிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ சீரிஸ் அதாவது ஒரு டிவி மாரி இருக்கும். அந்த சீரிஸ் பேனல் டைப்ல இருக்கக்கூடிய சீரிஸுமே வந்து இவங்க வந்து இதில ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது அல்ட்ரா அக்கோஸ்டிக்ல வந்து அக்கோஸ்டிக் பேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. யூசுவலா நம்ம வந்து அல்ட்ரா அக்கோஸ்டிக்ல நெறைய பேனல்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா பர்ட்டிகுலரா வந்து இந்த அல்ட்ரா அக்கோஸ்டிக் இங்க நெறைய பேர் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த அல்ட்ரா அக்கோஸ்டிக் பேனல் யூஸ் பண்ணும்போது எந்த ரூம் மோட்ஸ்க்கு எந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த பேனல்ஸ்ல நெறைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அதில எந்த பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். பேஸ் ஸ்டாப்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலுக்கு என்ன யூஸ் பண்ணணும். ரூமோட மோட்ஸுக்கு ஏத்த மாரி எந்தெந்த பேனல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரி இதில இருக்கு. இதில இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே இவங்க வந்து டிஸ்ப்ளேக்காக ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில பர்ட்டிகுலரா பார்த்துட்டீங்கன்னா, இவங்க ஒரு டெமோ ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஃப்யூசர்ஸ். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்றதுக்கான பேனல்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்றதுக்கான பேஸ் ஸ்டாப்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கிற மாரி டிசைன் பண்ணி உங்களுக்கு மேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ். சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் நான் நெறைய சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ பர்ட்டிகுலரா இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்ல ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் உங்களுக்கு நல்லாருக்கும். அந்த வகையில இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ பொறுத்தவரைக்கும் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு நெறைய உங்களுக்கு மேக் பண்ணி இதில குடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, பியூரோ அக்காஸ்டிக். பியூரோ அக்காஸ்டிக்க பொறுத்தவரைக்கும் ஒரு பட்ஜெட் வேரியன்ட் தான். இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எல்லா மாடலுமே வந்து இவங்க ஸ்டால்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து சூப்பர் நோவா சீரிஸ், ஸோ இன்வால்வ் சீரிஸ், இன்சுலின் சீரிஸ் இது எல்லாமே ஷோ பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, கேலோ அக்கோஸ்டிக்ல சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நம்ம கெபாஸ்ன்னு ஒரு பிராண்ட யூஸ் பண்றோம். அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலோ அக்கோஸ்டிக். இதில வந்து பர்ட்டிகுலரா நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த கேலோ அக்கோஸ்டிக் பொறுத்தவரைக்கும் பவர்ஃபுல்லா எனக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வேணும். ஒரு ஹை எண்ட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா, இத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுக்கு இருக்கக்கூடிய சப்வூஃபரும் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப இமர்சிவான சப்வூஃபரா மேட்ச் பண்ணி இவங்க குடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியுமே நம்ம வந்து இதில பார்க்க முடிஞ்சது. ஸோ இதனுடைய கலர்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிராண்டுமே நான் வந்து இந்த வீடியோக்குள்ள ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள வராம நெறைய பிராண்ட் வந்து இருக்கு. ஸோ என்னால வந்து வீடியோ நெறைய ஷூட் பண்ண முடியல. ஸோ வீடியோ ஷூட் பண்ணும்போது நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர் "நீ வீடியோ ஷூட் பண்ண வந்தியா? இல்ல எங்க கூட இன்டராக்ட் ஆக வந்தியா? இல்ல பேச வந்தியான்னு?" சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு சண்டையே வந்து அங்க போயிருச்சு. ஸோ அதனால வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க இன்டராக்ட் ஆகும்போது நெறைய விஷயங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம். எங்களுடைய மைனஸ், பிளஸ் ஆர் இது எல்லாமே நான் வந்து அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். ப்ராடக்ட்டா இருக்கட்டும், மத்த விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடிஞ்சது. நீங்க பார்த்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எதனா தேவைப்படுது, இல்ல இதில பார்க்காத ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா, எங்ககிட்ட என்கொயரி பண்ணுங்க.
என்கொயரி பண்ணும்போது எங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு குடுப்போம். இதில பெஸ்ட் சொல்யூஷனும் நாங்க குடுப்போம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சைடு ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே அஃபிஷியல் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இதில வந்து பிராண்ட் வாரண்டிய பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஃபுல் சப்போர்ட் நம்ம குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.